கிச்சன் இஸ் த ஹார்ட் ஆஃப் த ஹோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு 3 முக்கியமான விஷயம். கிச்சன் தான் ஒரு வீட்டோட சென்டர் ஆஃப் த ஹவுஸ், சென்டர் ஆஃப் த ஹோம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம ஒரு நாளைக்கு ஒரு தரையாவது நம்ம கிச்சனுக்கு போயிடுவோம். கிச்சன் போகாமல் யாருமே வீட்டில் இருக்க மாட்டோம், எல்லாருமே அதை அக்சஸ் பண்ணுவோம். அடுத்தது ஒரு பழமொழி இருக்குது, அது என்னன்னா த வே டு அவர் ஹார்ட் இஸ் த்ரூ அவர் ஸ்டொமக். அடுத்த விஷயம் ஃபேமிலி பாண்டிங் வந்துட்டு அங்கே நடக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ இதனால தான் கிச்சனை வந்து ஹார்ட் ஆஃப் த ஹோம்னு சொல்கிறாங்க. அப்போது அதை வந்துட்டு அஸ் அ ஹோம் மேக்கராக, அஸ் அ உமனாக நம்ம வந்துட்டு கிச்சனை நம்ம முதல்ல லவ் பண்ணணும், அண்ட் அடுத்தவங்களும் லவ் பண்ணுற மாதிரி செட் பண்ணணும். அது எப்படின்னு தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம கிச்சன் வந்துட்டு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இல்லை அப்படிங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய பேர் தேவையில்லாத பொருட்கள் எல்லாத்தையும் வாங்கி அடைச்சி வைக்கிறது, நம்ம என்னைக்காவது யூஸ் பண்ணுவோம், கெஸ்ட் வந்தால் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக வைக்கிற ஒரு இடம் தான் வந்துட்டு கிச்சன் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி கிடையாது. ஸோ வந்து கிச்சனில் நம்ம ஆர்கனைஸ்டாக இருக்கணும், நம்மளுக்கு வந்து கிச்சனை நம்ம வந்து லவ் பண்ணுற மாதிரியான ஒரு கிச்சனாக இருக்கணும், நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்பேஸாக இருக்கணும் கிச்சன் அப்படின்னா அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது டீக்ளட்டரிங். ஸோ என்னென்னலாம் டீக்ளட்டர் பண்ணலாம் அப்படிங்கிறத ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ மாதிரி உங்களுக்கு சொல்கிறேன். அதில் வந்துட்டு அலுமினியம், நான்ஸ்டிக், பிளாஸ்டிக், ஹார்ட் அயனைஸ்ட், இண்டோலியம். ஹார்ட் அயனைஸ்ட், இண்டோலியம் ரெண்டுமே டைப் ஆஃப் பிளாஸ்டிக். அதுக்கப்புறம் நைலான், டப்பர்வேர், மெலமைன் தான் நான் ரீசெண்டாக டீக்ளட்டர் பண்ண ஒன்று. அதுக்கு பதிலாக செராமிக் வாங்கினேன். அந்த வீடியோ கூட போன வீடியோவில் ஷார்ட்லேயுமே வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். அதுக்கு நிறைய ஹேட்டட் கமெண்ட்ஸ் இருந்தது. அதை பற்றி வீடியோ எண்டில் அவங்க கூட நான் பேசுகிறேன். அதுக்கப்புறமா அது மட்டும் இல்லை, குக்வேர்ஸ் மட்டும் இல்லை, அண்ட் குக்வேர்ஸ்லேயுமே வந்து அலுமினியம் நான் சொல்லும் போது என்னோட அம்மா அப்பா அதெல்லாம் யூஸ் பண்ணாங்க, அவங்களாம் நல்லா இருக்காங்க. என்னோட அம்மா என்னோட பாட்டியும் அதெல்லாம் யூஸ் பண்ணாங்க. பட் இட்ஸ் நாட் அன் ஹெல்த்தி குக்வேர் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கும் போது நம்ம அதை மாற்றிக்கிறதுல தப்பு கிடையாது. அண்ட் இதெல்லாம் மட்டும் இல்லாமல் நம்ம டீக்ளட்டர் பண்ண வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம யூஸ் பண்ணுற மளிகை சாமான். ஏன்னா நம்ம யூஸ் பண்ணலனாலும் அப்புறம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னே நிறைய வாங்கி 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 ஸ்டோர் பண்ணுறோம். உங்களுக்கு பல்காக வாங்குற ஆப்ஷன் தான் இருக்குது, கம்மியாக வாங்கிக்கிற மாதிரி கிட்டக்க கடை இல்லைன்னா சரி, இல்லை உங்களுக்கு கிட்டக்க கடை இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஏன் அவ்வளோ வாங்கி வாங்கி நம்ம ஸ்டோர் பண்ணணும்? ஸோ இதெல்லாத்தையும் மாற்றும் போது கிச்சனை ஈஸியாக மெயின்டைன் பண்ண முடியும். அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கவுண்டர் டாப். கிச்சன் கவுண்டர் டாப் ஆர்கனைசேஷன் வீடியோ நானுமே போட்டிருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் இருந்த வீட்டில் இருந்த கிச்சன் வந்து நான் மாடுலர் கிச்சன். மோஸ்ட்லி நான் மாடுலர் கிச்சனில் வந்துட்டு கவுண்டர் டாப் பக்கத்தில் ஷெல்ஃப்ஸ் கம்மியாக இருக்கிறவும், கவுண்டர் டாப் கீழேயுமே வந்து ஷெல்ஃப்ஸாக இருக்காது. ஸோ தட் நம்ம வந்து கவுண்டர் டாப்பில் சில பொருட்கள் வைக்க வேண்டிய அவசியங்கள் இருந்தது. ஆனால் அதையுமே வந்து மாற்றுற மாதிரியான ஆர்கனைசேஷன் என் பழைய வீட்டில் நான் பண்ணியிருந்தேன். ஏன்னா இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி அங்கே நான் பழகிக்க ஆரம்பித்தேன். அதுவே வந்து ரொம்ப அழகாக மாறுச்சுன்னு நிறைய பேர் சொன்னாங்க. அண்ட் மாடுலர் கிச்சனில் எல்லாத்துக்குமே ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. பட் அப்போவும் நிறைய பேர் கவுண்டர் டாப் ஆர்கனைசேஷன் வீடியோஸ் இன்னமும் போட்டுட்ருக்காங்க. பட் கிச்சன் கவுண்டர் டாப்பை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கிளியராக வச்சுக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்கள் கிச்சன் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், எல்லாருமே அக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், எப்போவுமே வந்து டைடியாக வச்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு முடியும். அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, எல்லா பொருட்களுக்கும் ஒவ்வொரு இடம் வந்து என்னோடய வீட்டில் வந்து ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். ஸோ கட்லரிஸ் இருக்குன்னா இந்த ஒரு ட்ரா தான், இந்த ஒரு ட்ராவில் ஆல் த கட்லரிஸ் எல்லாமே A to Z எல்லாமே இருக்கும். அடுத்த இதில் தட்டு அண்ட் டம்ளர், மக், இது எல்லாமே இதில் இருக்கும். அடுத்த ட்ராவில் பார்த்தீங்கன்னா எல்லா பவுல்ஸும் இன்க்ளூடிங் கிளாஸ் பவுல்ஸ் எல்லாமே இருக்கும், சின்னதுலேருந்து பெருசுலேருந்து அகலமாக இருக்கிறதுலேருந்து எல்லாமே. ஸோ இந்த மாதிரி செக்ரிகேட் பண்ணி ஒன்றுக்கும் ஒரு ஹோம் கொடுங்க. அப்படி கொடுக்கும்போது என்ன ஆகும்னா நீங்கள் தேடிக்கிட்டே இருக்க மாட்டீங்க, எது எங்கே இருக்குன்னு தெரியும். உங்களுக்கு மட்டும் இல்லை, இப்போ உங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை அப்படின்னா கூட அவங்க ஹஸ்பண்டோ இல்லை குழந்தைங்க டீனேஜர்ஸ் இருக்காங்கன்னா அவங்களும் வந்து சமைக்க முடியும், ஈஸியாக அக்சஸ் பண்ண முடியும். ஒரு வாட்டி இது எங்கே இருக்குது, அவள் வந்தால் தான் தெரியும், அவள்கிட்ட தான் கேட்கணும். ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம் இருக்காது. ஸோ ஒவ்வொரு பொருளுக்கும் கண்டிப்பாக ஒவ்வொரு இடம் கொடுக்கணும். டீக்ளட்டரிங்க்கு அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் வந்துட்டு இதுதான். அடுத்தது வந்து மளிகை சாமானை பற்றி சொல்லியிருந்தோம். ஸோ க்ராசரி இன்வென்ட்ரி வந்து ரொம்ப முக்கியம். அதில் வந்துட்டு நம்ம பண்ண வேண்டிய ஒரு விஷயம் வந்து டீகேன் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ஏன்னா மோஸ்ட்லி எல்லாமே பிளாஸ்டிக் கவர்ஸில் தான் வருது. ஸோ வந்துட்டு
பிளாஸ்டிக் கவரில் தான் வருது அப்படிங்கிற பட்சத்தில் அதை இன்னொரு கிளாஸ்வேர்லேயோ இல்லை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையோ மாற்றி வச்சுக்கிறது நல்லது. நீங்கள் கிளாஸ்லேயே மாற்றினாலும் லேபிள் பண்ணுறதும் ஒரு டைப் ஆஃப் ஆர்கனைசேஷனில் முக்கியமான விஷயம் தான் லேபிளிங்கும். ஏன்னா லேபிள் பண்ணும்போது மற்றவங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ என் ஹஸ்பண்ட் வந்து யூஸ் பண்ணுறாருன்னா அவருக்கு துவரம் பருப்புக்கும் கடலை பருப்புக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஸோ நான் அதை லேபிள் பண்ணியிருந்தேன்னா ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து எல்லா மாவும் வச்சுருக்கீங்க, ரைஸ் ஃப்ளார் வச்சுருக்கீங்க, பக்கத்துலேயே வந்து ஒரு வேறு ஏதாவது கார்ன்ஃப்ளவர் மாவு வச்சுருக்கீங்கன்னா ரெண்டும் ஒயிட் கலரில் இருக்கும். ஸோ அப்போ லேபிள் பண்ணுறது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். அண்ட் அப்போ வேணுங்கிறத மட்டும் லேபிள் பண்ணிக்கலாம். இது விதண்டாவாதமாக நிறைய பேர் பேசுவாங்க. அந்த மாதிரி 1 2 மட்டும் லேபிள் பண்ணிவிட்டு மற்றது லேபிள் பண்ணலைன்னா ஆக்வர்டாக இருக்கும். ஸோ உங்களோட பேண்ட்ரி யூனிட் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. கிச்சனில் சமைக்கிறதுக்கான பொருளை மட்டும் வச்சுட்டு நல்ல ஹெல்த்தியானதை மட்டும் வாங்கி டாக்ஸிக்கான இதில் சமைச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. எல்லாமே வந்து நம்மளுக்கு நல்லதாக நம்ம வச்சுக்கும் போது தான் ஒரு நான் டாக்ஸிக் கிச்சனை நம்ம உருவாக்க முடியும். அண்ட் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து நீங்கள் பல்காக தான் சில பேருக்கு கிடைக்கும். ஏன்னா ஊர்லேருந்து ரொம்ப தூரம் தள்ளி இருப்பாங்க, அந்த மாதிரி ஏதாவது இருக்கும். இல்லை வின்டர் சீசன் ஹெவியாக இருக்க மாதிரி இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் பல்காக வாங்கி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பேண்ட்ரி சிஸ்டமை க்ரியேட் பண்ணி ஸ்டோர் பண்ணுங்கள். அண்ட் கண்டிப்பாக டீகேன் பிளாஸ்டிக் கவரில் இருந்ததுன்னா டீகேன் பண்ணுங்கள். டீகேன்னா ஒன்றும் இல்லை, வேறு ஒரு டப்பாவில் கொட்டி வைக்கிறது தான் டீகேண்டிங். அதை பண்ணுங்கள். க்ராசரி ஐட்டம்ஸையும் நீட்டாக நம்ம வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அடுத்தது ஓப்பன் ஷெல்ஃப்ஸ். ஓப்பன் ஷெல்ஃப்ஸ் வந்து ரொம்ப தலைவலியான ஒரு விஷயம். ஏன்னா ரொம்ப அழுக்காகும். குறிப்பாக எண்ணெய் பிசுக்கு ரொம்ப படியும். நான் நார்மல் கிச்சனில் இருந்தபோது எல்லாமே ஓப்பன் ஷெல்ஃப்ஸ். ஸோ அந்த கஷ்டம் எனக்கு இருந்தது. பட் என்னோட இப்போ இருக்க கிச்சனில் வந்துட்டு நான் வந்துட்டு அப்பர் கேபினட்ஸ் எதுவுமே கொடுக்கல. அதுக்கு ஒரு காரணம் வந்து வெளிச்சம் நல்லா வரணும். பட் 2 ஓப்பன் ஷெல்ஃப் மட்டும் கொடுத்துருந்தேன். ஸோ இது 2 ஓப்பன் ஷெல்ஃப் மட்டும் கொடுத்துருக்கும் போது ஜஸ்ட் ஒரு ஃபியூ கண்டெய்னர்ஸ் வச்சுருக்கேன். அது ரெகுலராக எடுக்கிற கண்டெய்னர்ஸ். அது வந்து ஒரு எலகன்ஸையும் க்ரியேட் பண்ணுது. அதுவே ஒரு டெக்கார் ஐட்டம் மாதிரியும் இருக்குது, பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ஸோ வந்துட்டு நீங்கள் ஃபியூ ஓப்பன் ஷெல்ஃப்ஸ் வேணால் ஆட் பண்ணலாம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால். நான் கூட ஒரு ஓப்பன் ஷெல்ஃப் இன்னொன்று வச்சுருந்துருக்கலாமோன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆயில் பாட்டில்ஸை கவுண்டர் டாப்பில் வைக்காமல் ஷெல்ஃபில் வைக்கிற மாதிரி வச்சுருந்துருக்கலாம் அப்படிங்கிற ஐடியா இருக்குது. பின்னாடி முடிஞ்சால் இன்னொரு ஷெல்ஃப் ஆட் பண்ண ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப நம்ம நிறைய பேர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காத ஒரு இடம்னா கிச்சனோட சிங்க் ஏரியா அண்ட் அண்டர் சிங்க் ஏரியா. ஸோ இது ரெண்டுமே வந்துட்டு நம்ம க்ளீனாக வச்சுக்கிறது, நீட்டாக வச்சுக்கிறது. அதாவது இப்போது இதையுமே வந்து நம்ம டீகேன் பண்ணணும். இப்போ வந்து நீங்கள் ஒரு விம் ஜெல் ஒரு ப்ரில் ஏதாவது வாங்குறீங்கன்னா அதை அப்படியே டப்பாவோட வைக்கும் போது அது வந்து உங்களுக்கு ஒரு விஷுவல் கிளட்டரை வந்து க்ரியேட் பண்ணும். ஏன்னா நம்ம மைண்ட் வந்து அதை அப்படி தான் பார்க்கும். ஸோ இட்ஸ் அ ஃபேக்ட், சைக்காலஜிக்கல் ஃபேக்ட். ஸோ அதை டீகேன் பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு வைக்கிறதா இருக்கலாம். அந்த இடத்துல தேவையான பொருட்களை மட்டும் வச்சுக்கிறது, நம்ம ப்ரஷ் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறது, நம்ம யூஸ் பண்ணுற கிச்சன் டவலை ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறது. அதுக்கப்புறமா அண்டர் சிங்க் ஏரியாவையும் நம்ம நல்லா யூட்டிலைஸ் பண்ணலாம். என்னோட வீட்டில் அண்டர் சிங்கில் ஆர்வம் இருக்குது. அது தவிர கார்பேஜ் வந்து அந்த டோரில் போட்டிருக்கேன். இன்னொரு டோரில் வந்துட்டு சில க்ளீனிங் ஐட்டம்ஸ் அண்ட் கீழே ஒரு சின்ன ட்ரேயில் டிஷ் வாஷருக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஐட்டம்ஸ் ப்ளஸ் வினிகர் இதெல்லாம் வச்சுருக்கேன். ஸோ இதையுமே வந்து நீங்கள் நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணிங்கன்னா எப்போவுமே அதுவும் நீட்டாக இருக்கும். அடுத்த விஷயம், நம்ம பாத்திரம் கழுவி வைக்கிற இடத்தையுமே வந்துட்டு நிறைய பேர் ஒழுங்காக நோட் பண்ணுறதில்ல. அதுவும் வந்து நம்ம குறிப்பாக நோட் பண்ண வேண்டிய விஷயம். ஏன்னா ரொம்ப அதிகமான விஷுவல் கிளட்டரை கிரியேட் பண்ணுறதே அதுதான். ஸோ இந்த வீட்டில் நான் வந்துட்டு டிஷ் வாஷர் வாங்கிட்டனால ஆல்மோஸ்ட் 98%, ஏன்னா நான் எல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அண்ட் செராமிக் கிளாஸ் இப்படி வச்சுருக்கனால எல்லாத்தையுமே வந்துட்டு அதில் போட்டுற முடியும். ஒரு சிலதை நான் கையில் வாஷ் பண்ணுறத ட்ரையிங் மேட் மட்டும் வச்சுருக்கேன். என்னோட அந்த பாத்திரம் கூட வந்துட்டு டீக்ளட்டர் பண்ணிட்டேன். ஸோ அதில் அந்த மேட்டில் காய வச்சுட்டு அதுக்கப்புறமா அது கொஞ்சம் ஒரு 1/2 hour கழித்து அதை தொடச்சி வச்சிருவேன். ஸோ நீங்கள் இதில் வந்து ரொம்ப விஷுவல் கிளட்டர் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சோன்னா அதில் இருக்க பாத்திரத்தை எடுத்து வைங்க, ஏன்னா நைட்டு கழுவி வைக்கிற பாத்திரத்தை. அண்ட் ஈவினிங் காஃபி டீ போடுற அந்த கேப்பில் நம்ம காலையிலேருந்து வாஷ் பண்ண பாத்திரம் இருக்குன்னா அதை ஒரு டைம் எடுத்து வைக்கலாம். ஏன்னா நான் பழைய வீட்டில் அந்த மாதிரி நான் பண்ணிட்டு இருந்தேன். 2 டைம் எடுத்து வைக்கும் போது அந்த இடம் பார்க்குறதுக்கு நீட்டாக இருந்தது. ஸோ அடுத்த விஷயம் இதுதான் அவங்கக்கிட்ட நான் ஃபஸ்ட்டே சொல்கிறேன்னு சொல்லியிருந்த ஒரு விஷயம் என்னென்னா க்ராக்கரி யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க. க்ராக்கரி யூனிட் எனக்கு வேணவே வேணாம், ஐ எம் மினிமலிஸ்ட், அதனால க்ராக்கரி யூனிட் வச்சுக்கக்கூடாதுன்னு சொன்னால் அது போய்
மேக்ஸிமலிஸ்டா நான் இருக்கும்போது க்ராக்கரி யூனிட்னு இப்போ ஒரு பேண்ட்ரி ஷெல்ஃப் இருக்கு பாருங்க. இதுல ஒரு ஹாஃப் த ஷெல்ஃபாவது வச்சிருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டது உண்டு. பட் மினிமலிஸ்டா எனக்கு சில ஐட்டம்ஸ் தேவைப்படுது. அந்த டால் கிளாஸஸும் அதுக்கப்புறமா 2 செராமிக் பிளேட்டும் என்கிட்ட ஆல்ரெடி இருந்தது தான். அது போக 4 பவுல்ஸ் வச்சிருந்தேன். அது வந்து மெலமைன்ங்கிறத அப்புறம் தான் நான் பார்த்தேன். மெலமைன்ங்கிறது என்ன அப்படின்னு நான் சர்ச் பண்ணும்போது தான் அதுவும் ஒன் டைப் ஆஃப் பிளாஸ்டிக் அப்படின்னு தெரிஞ்சது. ஸோ நான் டாக்ஸிக் கிச்சன் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற என்னோட இன்னொரு ஜேர்னியில் அதை நான் மாற்றணும் அப்படின்னு நினச்ச ப்ராடக்ட் வந்து நெஸ்டாஷியால இதே பிங்க் பவுல் தான் நான் செலக்ட் பண்ணியிருந்தேன். ப்ளஸ் வந்து அந்த டால் கிளாஸ் வந்துட்டு கிட்டத்தட்ட 400 ml. அதில் வந்து கெஸ்ட்டுக்கு சர்வ் பண்ணும்போது நிறைய வாங்கி கொடுக்கறதா இருந்தது. கெஸ்ட்டுக்கும் அது சாப்பிட்றதுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருந்தது. அதாவது வெயிட்டாக இருக்கும், நிறைய குடிக்கணுங்கிற மாதிரி இருக்கும். ஸோ சின்னதாக வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வீட்டில் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதை நமக்கு வச்சுக்கிட்டு கெஸ்ட்டுக்கு வந்து சின்னதாக கொடுக்கணும்னா அதுக்கு கிளாஸ் வாங்கணும். அதுலேயும் நான் நெஸ்டாஷியா தான் செலக்ட் பண்ணியிருந்தேன். இதை செலக்ட் பண்ணியிருந்த டைமில் நெஸ்டாஷியாலேருந்து ப்ரொமோஷன் பண்ணி தர சொல்லி ஒரு ஆஃபர் வந்தது. ஸோ தட் அந்த ஆஃபரை யூஸ் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் வந்து மினிமலிஸ்ட்டாக நீங்கள் வந்து க்ராக்கரி வந்து இவ்வளோ இவ்வளோ பொருளை வாங்கி காட்டக்கூடாது அப்படின்னீங்க. மினிமலிசம்ங்கிறது பொருட்கள் பற்றினது. நான் எப்படி சொல்கிறது, பொருட்கள் வாங்குறது நம்ம இன்டென்ஷனோட வாங்கணும், நம்மளுக்கு தேவையானதை வாங்கணும். இட் வாஸ் மை நீடு. நான் வந்து ப்ரொமோஷன் வரலைன்னாலும் இந்த பொருட்களை நான் வாங்கி இருந்திருப்பேன். ஸோ அதனால தான் பண்ணேன். அண்ட் இதில் வந்து குவாலிட்டி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால தான் நான் நெஸ்டாஷியா செலக்ட் பண்ணேன். ப்ரொமோஷன் வரலைனாலும் நான் நெஸ்டாஷியாவில் இருந்து தான் அதை நான் வாங்கி இருந்திருப்பேன். ஸோ நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா, குவாலிட்டியான பொருட்களில் இன்வெஸ்ட் பண்ணுங்க. குறிப்பாக குக்வேர், செராமிக் வேர் எல்லாமே கிச்சன்னு கிடையாது. நீங்கள் போடுற ட்ரெஸ்லேருந்து எல்லாமே வந்து குவாலிட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் தருங்க. ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி மேக்ஸிமலிஸ்டாக இருந்தபோது என்னோட தாட் ப்ராசஸ் எப்படி இருக்கும்னா, விலை கம்மியாக கிடைக்கும். ஸோ அது ஒன்று வாங்குற இடத்துல இது 2 வாங்கிடலாம் அப்படின்னு தோணும். ஸோ என்ன ஆகும், ஒரு வருஷம் கழிச்சு அது போயிடும். ஸோ மறுபடியும் நான் மாற்றுவேன். அடுத்த ஒரு வருஷத்தில் அது போயிடணும். அதை நான் குறிப்பாக நான்ஸ்டிக்கு அந்த மாதிரி தான் ஆகும். பட் நான் விலை ஒரு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் அமௌண்ட் கொடுத்து நல்ல குவாலிட்டியான கேஸ்டைன் குக்வேர்ஸ், குவாலிட்டியான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்வேர்ஸ் இண்டஸ் வேலியிலேருந்து அதுவும் வந்து நம்மளுக்கு ப்ரொமோஷனாக வந்தது. அது மட்டும் இல்லை, நான் ப்ரொமோஷனாக வந்த நிறைய ப்ராடக்ட்ஸை என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நான் கொடுத்துருக்கேன். ஏன்னா என்கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். ஆனால் ப்ரொமோஷன் பண்ணதுக்கு வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் அவங்ககிட்ட கொடுத்துருக்கேன். அவங்க யூஸ் பண்ணவங்க எல்லாருமே ரொம்ப சூப்பராக இருக்குது, தேங்க்யூ ஸோ மச்னு சொல்லியிருக்காங்க. எப்போவுமே விலையை மட்டுமே பார்க்காம குவாலிட்டி எப்படி இருக்குங்கிறத பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா லைட் வந்து கிச்சனுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். இதுக்கு முன்னாடி எங்கள் மாமியார் வீட்டில் நான் இருந்தபோது லைட் வந்து வெளிச்சம் நேச்சுரல் லைட்டு சூப்பராக வரும். 2 பெரிய ஜன்னல் இருக்கும். அதுக்கு முன்னாடி நான் இருந்த வீட்டில் பகல் நேரத்தில் ஈவன் சம்மர் டைமில் கூட டியூப் லைட் போட்டால் தான் வெளிச்சம் தெரியும், இல்லைன்னா வெளிச்சம் தெரியாது, ஃபுல் இருட்டாக இருக்கும். ஸோ வந்து எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதை பேஸ் பண்ணி தான் இந்த கிச்சனே வந்து நான் டிசைன் பண்ணும்போது நல்ல வெளிச்சமாக வேணும், அதனால கிச்சன் பக்கத்தில் எனக்கு அந்த ஓடிஎஸ் வேணும் அப்படின்னு நான் கேட்டது. ஸோ இந்த ஓடிஎஸ், அதுக்கப்புறம் கிச்சனில் ஒரு பெரிய ஜன்னல் இருக்கு, அதுக்கப்புறமா டியூப் லைட் போடாமல் சீலிங்கில் வந்துட்டு லைட் போட்டது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் புதுசாக பிளான் பண்ணுறீங்கன்னா இதெல்லாம் பிளான் பண்ணலாம். ஸோ வேறு கிச்சனில் இருக்கீங்கன்னா ஆர்டிஃபிஷியலாக லைட் எப்படி கொண்டு வரலாம், இப்போல்லாம் கேபினெட் கீழெல்லாம் லைட் போடுறாங்க, அந்த மாதிரி ஏதாவது செவத்தில் ஏதாவது லைட், பேட்டரி லைட்ஸ்லாம் நிறைய கிடைக்கிது, மேக்னெட் டைப் லைட்ஸ்லாம், அந்த மாதிரி ஏதாவது ஆப்ஷன் இருக்குதான்னு பாருங்கள். ஏன்னா ஒரு கிச்சனுக்கு லைட் சோர்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடுத்தது முக்கியமாக நம்ம கிச்சனை லவ் பண்ணுறதுக்கு பண்ண வேண்டிய விஷயம் மீல் பிளானிங். நிறைய உமன் சொல்லுவாங்க, நம்ம வந்து நிறைய உமன் சோஷியல் மீடியாவில் வீடியோ போடும்போது சொல்லுவாங்க, கிச்சனில் தான் நம்ம பெண்கள் வந்து அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், ஸோ தட் நான் வந்து இதை வாங்கியிருக்கேன், ஸோ தட் இப்படி பண்ணணும், ஸோ தட் அது இப்படி கிளீன். இட் ஃபீல்ஸ் ஸோ கிளீஷே. அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற அந்த வார்த்தை நானும் அந்த மாதிரி நினச்சது உண்டு அதெல்லாம் பார்க்கும்போது. பட் என்னைக்கு நான் மீல் பிளான் பண்ண ஆரம்பிச்சேனோ, விச் வாஸ் 2.5 years ago ஆரம்பிச்சேனோ, அப்போலேருந்து நான் வந்துட்டு டைம் வந்து அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறதை குறைக்க ஆரம்பித்தேன். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் டீக்ளட்டரிங் பண்ணது, மினிமலிஸ்டாக மாறினது, மீல் பிளான் பண்ணது, நிறைய விஷயம் இருக்குது. அதில் ஒரு விஷயம் மீல் பிளானிங். ஸோ வந்து மீல் பிளான் பண்ணுங்க, ஸோ தட் அன்றைக்கி என்ன சமைக்கிறோங்கிறத பற்றி உங்களுக்கு யோசிக்க தேவை இருக்காது. அதுக்கான பொருட்கள் உங்களுக்கு இருக்கும், பணமும் சேவ் ஆகும், நீங்கள் வந்தோன்னே குயிக்காக சமைச்சிட்டு போக முடியும். இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. நான் இப்போ பண்ணிகிட்டு இருக்கிறது பன்னீர் சப்பாத்தி. எங்கள் ஃபேமிலியோட ஃபேவரட் அது. வீக்லி ஒன்ஸ் மதியம் லஞ்சுக்கு கண்டிப்பாக தான் பண்ணுவோம்.
இது கூட ஜஸ்ட் தயிர் வச்சு கெட்டி தயிர் ஹங்க் கட் பண்ணி சாப்பிட்டா செமையாக இருக்கும், ஃபுல்ஃபில்லிங்காகவும் இருக்கும். ஸோ அதான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்களும் வந்து உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் ஹோல் ஃபேமிலிக்கும் பிடிச்ச மாதிரியான ஒரு கிச்சனை க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ தட் இட் வில் ரியலி பிகம் த ஹார்ட் ஆஃப் யுவர் ஹோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சேனல் பிடிச்சிருந்தா கன்சிடர் சப்ஸ்கிரைபிங் டு த சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.